ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. ராமதாஸ் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு எமது பொறுப்பாசிரியர் மரியரீகன் சாமிக்கண்ணு இணைந்திருக்கிறார். மரியரீகன், இதற்கு முன்னாடி நடந்த ஒரு பொதுக்குழு கூட்டத்தில் கூட அன்புமணி ராமதாஸுக்கும் இடையே ஒரு சின்ன சலசலப்பு ஏற்பட்டது. தற்போது அது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறதா? அடுத்த கட்ட நிலவரங்கள் என்னவாக இருக்கலாம்? பத்மநாபன், நீங்கள் குறிப்பிட்டதை போன்று தற்போது பாட்டாளி மக்கள் கட்சிக்குள் நடக்கக்கூடிய இந்த முரண்பாடு என்பது ஏற்கனவே அந்த கட்சியினுடைய செயற்குழு பொதுக்குழுவில் வெடித்த ஒரு அம்சத்தினுடைய நீட்சியாகத்தான் பார்க்கப்படுகிறது. 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்வதற்கான வியூகங்களோடு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து அரசியல் கட்சிகளும் மும்புறம் காட்டிக் கொண்டிருக்கின்றன. ஒரு பக்கம் திமுக அதனுடைய கூட்டணியை வலுப்படுத்திக் கொண்டிருக்கிறது. அதிமுக புதிய கூட்டணியை உருவாக்குவதற்கான முயற்சியில் இருக்கிறது. இன்னொரு பக்கம் பாரதிய ஜனதா கட்சியும் அதிமுகவும் கூட்டணி அமைத்து தேர்தலை சந்திப்பதற்கான வார்த்தைகள் நடைபெறுவதாக கூறப்படுகிறது. இந்த சூழலிலும் தற்போது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சார்பாக வெளியாகி இருக்கக்கூடிய இந்த தகவலானது மிகுந்த முக்கியத்துவமும் கவனமும் பெறக்கூடிய ஒன்றாக மாறி இருக்கிறது. பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவன தலைவராக இருந்த டாக்டர் ராமதாஸ் தற்போது ஒரு அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கின்றார். அதனுடைய அறிவிப்பு அடிப்படையில் நான் தான் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவராக இருப்பேன், அன்புமணி ராமதாஸ் செயல் தலைவராக இருப்பார் என்கிற ஒரு கருத்தை முன்வைத்திருக்கின்றார். அதுதான் தற்போது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய உட்கட்சி விவகாரத்திலும் தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்திலும் முக்கியமான பேசுபொருளாக மாறி இருக்கிறது. இந்த விவகாரம் குறித்து நம்முடைய கருத்து தெரிவிப்பதற்காக அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். ரவீந்திரன் துரைசாமி, நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? நான் தான் தலைவர், அன்புமணி ராமதாஸ் செயல் தலைவராக இருப்பார் என்கிற ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறார் டாக்டர் ராமதாஸ். உங்களுடைய பார்வை என்ன? இது நான் ஏற்கனவே கூறியது போல் டாக்டர் ஐயாவுக்கும் டாக்டர் அன்புமணி ராமதாஸுக்கும் இடையில் உள்ள ஈகோ போர். யார் பெரியவர் என்ற யுத்தம், கட்சியை யார் கண்ட்ரோல் பண்ணுவது என்பதற்கான போட்டி. டாக்டர் ராமதாஸை பொறுத்தவரையில் தன் மகளோட மகன் முகுந்தன் உட்பட எல்லோருக்கும் ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்து செயல்பட வேண்டும் என்று கருதுகிறார். அன்புமணி ராமதாஸை பொறுத்தவரையில் தன்னுடைய சகோதரி மகன் முகுந்தன் வந்தால் தன்னுடைய எதிர்காலத்திற்கு நாளைக்கு பாதிப்பு வந்து விடுமோ என்று அவர் அதற்கு முட்டுக்கட்டை போட்டு வந்தார். இந்த சூழ்நிலையில் இது இப்பொழுது மிகப்பெரிய அளவில் வெடித்திருக்கிறது. இப்பொழுது நான் இதில் ஒன்றை கூறிக்கொள்வேன். பல அரசியல் விமர்சகர்கள் தங்கள் விருப்பத்திற்கேற்ப உள்கடக்க என்னென்று தெரியாமல் கூட்டணி வைப்பதில் உள்ள பிரச்சனை தான் ராமதாசுக்கும் அன்புமணிக்கும் உள்ள பிரச்சனை என்று தங்கள் அறியாமையை காட்டிக் கொண்டார்கள். மன்னிக்கவும். இன்னைக்கு இன்றைய சூழ்நிலையில் தெளிவாக தேசிய ஜனநாயக கூட்டணியும் அதிமுகவும் நெருங்கி கூட்டணிக்கு வரக்கூடிய சூழ்நிலையில் யாருடன் கூட்டணி அமைப்பது என்ற பிரச்சனையில் பாமகவுக்குள் எந்த ஒரு முரண்பாடும் கிடையாது. ராமதாசும் அன்புமணியும் சேர்ந்து எடுத்த முடிவுதான் கூட்டணி முடிவு. ஆனால் யார் கட்சியை கண்ட்ரோல் பண்ணுவது, யார் டிக்கெட் கொடுப்பது, யார் கட்சிக்கு நிர்வாகிகளை நியமிப்பது, யார் கட்சியை நிர்வாகம் செய்வது போன்ற அடிப்படையில் ராமதாஸ் பொறுத்தவரையில் தனக்கு முழு அதிகாரம் இருக்க வேண்டும் என்று கருதக்கூடியவர். அவருக்கு முழு அதிகாரம் இருந்தது. ஒரு நிறுவனராகவே இருந்து கட்சி தலைவரை தன் கட்டுப்பாட்டில் வைத்து செயல்பட்ட ஒரு பெரிய தலைவர், பெருந்தலைவர் டாக்டர் ராமதாஸ் என்பது தமிழகம் கண்ட வரலாறு. அப்படி தலைவர் பதவியில் இல்லாமலே ஒருத்தர் ஒரு கட்சியை மிகப்பெரிய அளவு ஆளுமையோடு வழி நடத்தி வந்தார். ஆனால் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் டாக்டர் ராமதாஸ் கட்சியில் கொண்டு வரப்பட்டவர். குறிப்பாக 99ஆம் ஆண்டு எனக்கு பிராமிஸ் பண்ணின ராஜ்யசபா பதவியை அன்று நான் பாமகவின் துணைத் தலைவராகவும் செய்தி தொடர்பாளராகவும் அரசியல் தலைமை குழு உறுப்பினராகவும் இருந்தேன். பாமகவை 98ஆம் ஆண்டு ஒரு கூட்டணியை ஏற்படுத்தி வெற்றியை பெற செய்ததற்கு பரிசாக எனக்கு பிராமிஸ் பண்ணிய ராஜ்யசபா பதவியை தன் வாரிசுகளை சேர்க்க மாட்டேன் சொன்ன டாக்டர் ராமதாஸ் பின்பு அன்புமணியை சேர்த்து அன்புமணிக்கு ராஜ்யசபா பதவியை கொடுத்து அன்புமணியை ஒவ்வொரு அணுவாக உருவாக்கியவர் டாக்டர் ராமதாஸ். டாக்டர் ராமதாஸ் இல்லாவிட்டால் அன்புமணி இல்லை என்றுதான் கூற வேண்டும். ஆனால் இந்திய சூழ்நிலையில் டாக்டர் ராமதாஸை புறந்தள்ளி தன் விருப்பப்படி கட்சியை நடத்தி அன்புமணி செய்ய நினைப்பார் என்றால் அது அன்புமணியின் எதிர்காலத்துக்கு தான் பாதிப்பு வரும். நீரடித்து நீர் விளைவதில்லை என்று கூறுவார்கள். ராமதாசும் அன்புமணியும் சேர்ந்து இருக்காவிட்டால் பாமகவுக்கு பெரிய பின்னடைவை கொடுக்கும். கட்சி ஏற்கனவே மக்கள் தேர்தலில் பலகீனம் அடைந்த சூழ்நிலையில் 10.5 தன் முடிவை தெரிவிக்க முடியாமல் எடப்பாடி பழனிசாமி விக்கிரவாண்டி களத்தை விட்டு ஒரு அரசியல் தலைவர் கோழைத்தனமாக ஓடக்கூடாது என்ற சூழ்நிலையும் மாறி ஓடிய சூழ்நிலையால் விக்கிரவாண்டியில் கட்சியின் பலத்தை நிரூபித்து 30% கட்சியை கொண்டு வந்தவர் டாக்டர் ராமதாஸின் வில்பவரும் அவருடைய உழைப்பும் தான். அவர் அரசியல் அரங்கத்தில் நின்றால்தான் பாமகவுக்கு மரியாதை. ஏன் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் வன்னியர் சமூகத்தின் அரசியல் மரியாதையும் அவரால் தான் நிலைக்கும் நீடிக்கும். அந்த வகையில் அன்புமணி அவர்கள் இந்த சூழ்நிலையை
சரியாக எதிர்கொள்ளாவிட்டால் அன்புமணிக்கின் அரசியலும் மிகப்பெரிய அளவு பின்னடைவை சந்திக்கும், பாமகவும் பெரிய பின்னடைவை சந்திக்கும். என்னுடைய கருத்து என்னவென்றால், டாக்டர் ராமதாஸின் கருத்தை ஏற்றுக்கொண்டே அன்புமணி போவதுதான் பாமகவிற்கும் சமூகத்திற்கும் நல்லது என்பது என்னுடைய கருத்து. காரணம், பாமக என்பது டாக்டர் ராமதாஸின் ஒவ்வொரு உழைப்பிலும் ஒவ்வொரு வேர்வையிலும் ரத்தத்திலும் உருவான ஒரு அமைப்பு. அந்த அமைப்பில் இன்று அவர் மகனோடு உள்ள ஈகோ போட்டியில் தானே தலைவர் என்று களத்திற்கு வந்திருப்பது அவருக்கும் ஒருபடி இரக்கம். பதவி இல்லாமல் கட்சியை நடத்தியவர் இன்று பதவியில் இருந்துதான் அவரால் செயல்பட முடியும் என்பது அவருடைய ஸ்டேச்சருக்கும் ஒரு இரக்கம். இந்த இரக்கத்திற்கு காரணம், கட்சியில் அவருடைய முடிவுகளை அன்புமணி ஏற்காததுதான் காரணம். கட்சியில் உள்ள முடிவுகளும் கட்சியை யார் கண்ட்ரோல் பண்ணுவதும் யாருக்கெல்லாம் டிக்கெட் கொடுப்பதும் எந்த போட்டி தான் இங்கு நடக்கிறதே தவிர கூட்டணி பற்றிய எந்த ஒரு இதுவும் இல்லை. ஏற்கனவே கூட்டணி தான் பிரச்சனை என்று சொன்னவர்கள் எல்லாம் தவறாக கூறியிருக்கிறோம் என்பதை உணர வேண்டும். இங்கு நடப்பது ராமதாசுக்கும் அன்புமணிக்கும் உள்ள ஈகோ யுத்தம். இதில் ஈகோ யுத்தத்தில் அன்புமணி விட்டு கொடுத்து போவது கட்சிக்கும் நல்லது, அன்புமணிக்கும் நல்லது என்பது என்னுடைய கருத்து. ரவீந்திரன் துரைசாமி தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்தை மிக நுட்பமாக புரிந்து கொண்டு பதில் சொல்லக்கூடிய நபர் நீங்க. இந்த அன்புமணி ராமதாஸுக்கும் டாக்டர் ராமதாஸுக்கும் இடையில் இருக்கக்கூடிய இந்த மோதல் என்பது என்ன காரணத்துக்காக நடக்கிறது? வெறும் தனிப்பட்ட பிரச்சனையாக மட்டுமே கடந்து போக முடியுமா? ஏன்னா 2026 சட்டமன்ற தேர்தலை கருத்தில் கொண்டு நான் இந்த முடிவை எடுத்திருக்கிறேன் என்ற ஒரு நிலைப்பாட்டை டாக்டர் ராமதாஸ் சொல்லுகிறார் என்றால், இதற்கு பின்பு கூட்டணிக்குள் இந்த விவகாரம் எதிரொலிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது இல்லையா? அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்லையே, கூட்டணிக்குள்ள விவகாரம்னு சொன்னா 2024 பாமக அதிமுக கூட்டணியில இருக்கிறது சீட் கன்வெர்டபிலிட்டிக்கு கரெக்டா இருக்கும்னு எல்லாரும் நினைச்சாங்க. டாக்டர் ராமதாஸ் எதிர்பாராத விதமா தேசிய ஜனநாயக கூட்டணியிலே இருந்தாரு. அதோட நோக்கம் எடப்பாடி பலகீனப்பட்டு எடப்பாடி இருதுருவ அரசியல் முடிந்தால்தான் தன் மகன் அன்புமணிக்கு தமிழகத்தில் எதிர்காலத்தில் ஒரு முதலமைச்சர் வாய்ப்பு வரும். இதே புள்ளியில தான் சீமானும் இருக்கிறாரு, அன்புமணியும் இருக்கிறாப்புல. அந்த எண்ணத்துல அவர் ஒரு முடிவை எடுத்திருக்கலாம். ஆனா இன்னைக்குள்ள சூழ்நிலை பாஜகவும் அதிமுகவும் நெருங்கி வரும்போது இதில் என்ன ஆப்ஷனை வச்சு அன்புமணியும் டாக்டர் ராமதாஸும் வேறுபட முடியும்? வேறுபடுவதற்கான வாய்ப்புகளே இல்லைன்னு தான் நான் கருதுறேன். ஆக முழுக்க முழுக்க என்ன சொன்னாலும் கூட்டணி தொடர்பான முடிவுக்கான முடிவு அல்ல. கட்சியை யார் கண்ட்ரோல் பண்ணுவது, யார் பெரியவர், முகுந்தனை தன் மகளுடைய மகன் முகுந்தனுக்கு எப்படி பதவி கொடுப்பதை அன்புமணி ராமதாஸ் தடுக்கலாம். என்னுடைய கட்சி இது எல்லாருக்குமானது. இந்த வகையில் முழுக்க அன்புமணியின் விருப்பப்படியே கட்சியை நடத்த முடியாது என்ற அடிப்படைதான் முக்கிய காரணம். கூட்டணி என்பது இன்னும் என்ன ஆப்ஷன் எது என்பது ஓபன் ஆகவில்லையே. குறிப்பா ராமதாஸுக்கும் சரி அன்புமணிக்கும் சரி திமுக ஆப்ஷன் இல்ல. மு.க. ஸ்டாலின் அவர்கள் புரோ வன்னியர், இவர் பனைமரப்பட்டி ராஜேந்திரன் போன்ற அனைத்து சமூகங்களால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வன்னியர்களை அமைச்சராக்கி புரோ வன்னியர் பாமக கூட்டணி வேண்டாம், திருமாவளவனே போதும் என்ற அடிப்படையில தான் ஸ்டாலின் நகர்றார். அதுல வெற்றியும் பெற்றுட்டு இருக்கிறாரு. 3 தேர்தல்கள்ல பாமக இல்லாமலே வெற்றியை பெற்றுட்டாரு. அவரை பொறுத்தளவுல பாமக மதிக்கிறாரு, ஆனா கூட்டணிக்கு தேவையில்லைங்கிற சூழ்நிலை இருக்கிறாரு. மற்றபடி அவங்க கூட்டணி பேரத்தை யாருக்கு இடையில நடத்த முடியும்னா என்டிஏக்கும் அதிமுகவுக்கு இடையில தான் கூட்டணி பேரத்தை நடத்த முடியும். என்டிஏயும் அதிமுகவும் தோத்து போன சூழ்நிலையில் அவர்களே ஒன்றிணைவார் என்ற சூழ்நிலையில் கூட்டணி எங்க முடிவு பண்றதுங்கிறதுல ராமதாஸுக்கு தனிச்சு போட்டியிடணும், அல்லது என்டிஏ அண்ட் அதிமுக ஒரே அணியில வரும்போது அவரோட தான் கூட்டணி சூழ்நிலை இருக்கும். அப்ப கூட்டணி தொடர்பான கருத்து மோதல், கருத்து வேறுபாடு என்பதற்கெல்லாம் அது ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக தெரியவில்லை. யார் கட்சியை கண்ட்ரோல் பண்ணுவது, யார் பெரியவர்? இந்த கட்சி என்னுடைய கட்சி, என் மகன் அன்புமணிக்கு மட்டுமல்ல, என் மகளோட மகன் முகுந்தனுக்கும் இந்த கட்சியில பங்கு உண்டு. நான் தான் கட்சியில யாருன்னு முடிவு பண்ணுவேன். எனக்கு விசுவாசமா இருந்த மணியை நான் விட்டு கொடுக்க முடியாது. ஜி.கே. மணி எனக்கு என்றைக்கும் விசுவாசம் இருந்தாரு. தீரன் போன்றவர்கள் எனக்கு எதிராக போகும்போது மணி போகல, விசுவாசமா இருந்த மணிக்கு நான் முக்கியத்துவம் கொடுப்பேன். இப்படி தன் எண்ணப்படி இந்த கட்சி நடக்கும், தன் எண்ணப்படி இங்கு வேட்பாளர் நியமிக்கப்படுவார். ஏன் தன் எண்ணப்படி கூட்டணி என்பதையும் வென்றால் சேர்த்துக் கொள்ளுங்கள். ஆனால் கூட்டணி என்பதற்கான பிரச்சனை இப்பொழுது இல்லை. 2 ஆப்ஷன் இருந்தால்தான் எங்கு கூட்டணி, அப்பா என்று சொல்கிறார், மகன் என்று சொல்கிறார், நாம் பேச நேரிடும். இப்போது கூட்டணி பிரச்சனையான அந்த இதுக்கு பெரிய முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. முழுக்க யார் பெரியவர், கட்சியை யார் கண்ட்ரோல் பண்ணுவது என்பதுதான். அதில் ராமதாஸ் கட்சியை கண்ட்ரோல் பண்ணுவதுதான் அந்த கட்சிக்கு நல்லது, அன்புமணியின் எதிர்காலத்துக்கு நல்லது என்பது என்னுடைய ஆணித்தரமான கருத்து. அன்புமணி இதற்கேற்பதான் முடிவெடுப்பார் என்றும் நான் கருதுகிறேன். ரவீந்திரன் துரைசாமி, நீங்கள் குறிப்பிட்டதை போன்று ஏற்கனவே இளைஞரணியினுடைய தலைவர் பதவிதான் சர்ச்சைக்குரிய ஒன்றாக மாறி இருந்தது.
பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவராக டாக்டர் அன்புமணி ராமதாஸ் நியமிக்கப்பட்ட பிறகு அவர் இருந்த பகுதி பொறுப்பானது முதலில் தமிழ்குமரனுக்கு வழங்கப்பட்டது. அப்பொழுதும் ராமதாஸ் சர்ச்சையை உருவாக்கினார். அதன் பிறகு தன்னுடைய அத்தை மகன் முகத்துக்கு அந்த பதவி கொடுக்கப்பட்ட போதும் வெளிப்படையான சர்ச்சையாக மாறியது இல்லையா? முடிவுகளை எடுப்பதில் தன்னிச்சையாக அன்புமணி ராமதாஸ் செயல்படுகிறார் அப்படின்ற ஒரு அதிருப்தி வெளிப்படுகின்ற நேரத்தில் தான் இது மாதிரியான சர்ச்சைகள் வெடிக்கிறதா? இதை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு என்ன மாதிரியான வியூகங்களை கையாள வேண்டிய அவசியம் இருக்கிறது? கண்டிப்பா முகுந்தன் பிரச்சனை தான் இதுக்கு காரணம். நான் டம்மி இல்ல, என்ன முலாயம் சிங் யாதவ், அகிலேஷ் யாதவ் தூக்கி போட்ட மாதிரி தூக்கி போட முடியாது. காரணம், இந்த கட்சி ஒரு கூட்டணி பலத்துல நிற்கக்கூடிய கட்சி. கூட்டணி பலத்துல வரக்கூடிய கூட்டணி கட்சிகள் ராமதாஸுக்கு ஆதரவா தான் வன்னியர்கள் இருக்காங்க. ராமதாஸை நம்பிதான் நாம களத்துக்குள்ள போக முடியும் என்ற கருத்தை தான் எடுப்பாங்க. சோ அந்த பலத்திலும் கட்சி ராமதாஸ் மீது தொண்டர்கள் அபிமானத்துல இருக்காங்கிற அடிப்படையிலும் நான் சொல்றதா இங்க நடக்கணுங்கிறதுல ராமதாஸ் உறுதியா இருக்கிறாரு. அதுல இளைஞரணி தலைவராட்டு கட்சி தன் மகனுக்கு கட்சி பதவியை விட்டு கொடுத்த ஜி.கே. மணியை ரிவார்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு தமிழ்குமரனுக்கு கொடுத்தாரு. தமிழ்குமரன் ஒரு ஸ்டார் கேண்டிடேட்டா நின்று பெண்ணகரத்துல அந்த கட்சியை 2வது இடத்துக்கு கொண்டு வந்ததுக்குள்ள ஒரு முக்கியமானவர். தமிழ்குமரனால தன்னுடைய எதிர்காலத்தில் பாதிக்கப்படக்கூடாதுன்னு அன்புமணி அதுல பிரச்சாரம் பண்ணதுல தமிழ்குமரனை விட்டு கொடுக்க வேண்டிய சூழ்நிலை ராமதாஸுக்கு ஏற்பட்டது. இப்பொழுது முகுந்தன ஒரு ஆர்கனைசிங் கெப்பாசிட்டி உள்ள ஒரு திறமையான ஒரு கேடராட்டா பாக்குறாரு. அவர் நடத்திய ஆர்ப்பாட்டங்களுக்கு பல மாவட்டங்கள்ல முகுந்தன் பெரிய அளவுல ஆர்கனைஸ் பண்ணதாட்டும் பாக்குறாரு. சோ அன்புமணி துணையாக முகுந்தன் இருப்பதுதான் கட்சிக்கு நல்லது என்ற கருத்தை ராமதாஸ் முன் வச்சாரு. எதிர்காலத்துல முகுந்தனால தனக்கு பாதிப்பு வந்துடக்கூடாதுன்னு அன்புமணி ராமதாஸ் நினைக்கிறாரு. நாளைக்கு முகுந்தன் லீடர் ஆகி தான் அடிபட்டு போயிருமோங்கிற அச்சம் அன்புமணி ராமதாஸுக்கு இருக்குது. ராமதாஸை பொறுத்தளவுல முகுந்தன் உனக்கு துணையா இருப்பாரு, தைரியமா இருன்னு சொல்றாரு. அந்த இடத்துக்குள்ள ராமதாஸோட எண்ண ஓட்டத்துக்கு எதிராக அன்புமணி இருக்கிறதுனால ராமதாஸ் இப்ப முகுந்தனை கொண்டு நிலைநாட்ட முடியாத சூழ்நிலை நானே தலைவராகிறேன்னு சொல்லி கட்சி டிக்கெட், கட்சி நிர்வாகிகள், கட்சி மாவட்ட தலைவர்கள் எல்லாருமே தனக்கு கட்டுப்பட்டு இருக்க வேண்டுங்கிற அடிப்படையில ஒரு முடிவு எடுத்திருக்கிறாரு. மீண்டும் சொல்றேன், அன்புமணி இதை ஏற்றுக்கொண்டு ராமதாஸ் முடிவுக்கு கட்டுப்பட்டு போகலன்னா அது பாமகவுக்கும் நஷ்டம், அன்புமணிக்கும் எதிர்காலத்துல நஷ்டம் என்பதுதான் என்னுடைய ஆணித்தரமான கருத்து. இணைப்பில் விரிவான கருத்துக்களை பதிவு செய்வதற்கு நன்றி ரவீந்திரன் துரைசாமி. தற்போது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவராக தானே நீடிப்பேன் என்றும் செயல் தலைவராக மட்டுமே அன்புமணி ராமதாஸ் இருப்பார் என்கிற ஒரு கருத்தை பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் அறிவித்திருக்கின்றார். மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு உட்கட்சி விவகாரமாக இது பார்க்கப்படுகிறது. தற்பொழுது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய செயல் தலைவராக ஜி.கே. மணி தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் அவரிடத்தில் அன்புமணி ராமதாஸை செயல் தலைவராக டாக்டர் ராமதாஸ் அறிவித்திருப்பது என்பது உட்கட்சி குழப்பத்தை ஏற்படுத்துமா என்கிற ஒரு பார்வையும் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் இதற்கு முன்பாக பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய இளைஞரணி தலைவர் பொறுப்பை ஜி.கே. மணியினுடைய மகன் தமிழ்குமரனுக்கு வழங்கப்பட்ட போதும் கூட இந்த சர்ச்சை உருவாகி இருக்கிறது. தொடர்ச்சியாக ஜி.கே. மணியானது புறக்கணிக்கப்படுகின்ற நிலையில் தற்பொழுது மேலும் ஒரு சர்ச்சை உருவாகி இருக்கிறது. நம்முடைய இனத்தில் மூத்த பத்திரிகையாளர் பிரியன் இணைந்திருக்கிறார். பிரியனிடம் பேசலாம். பிரியன், இந்த விவாதத்தை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான கூட்டணி சேர்ப்பதில் தொடர்பான சமிக்கையா புரிஞ்சுக்கலாமா, அல்லது உட்கட்சி பிரச்சனை அப்படிங்கிற இடத்துல மட்டுமே கடந்து போகலாமா? இது என்ன கிளாஷ் 2 பேருக்கும் இருக்குன்னு நினைக்கலாம்? இல்ல, அவங்க 2 பேருக்குள்ள கருத்து வேறுபாடுகள் இருக்குங்கிறது எந்த விதமான சந்தேகம் இல்லை. அது அவ்வப்போது வெளிப்படவே நம்ம பாக்குறோம். பட் என்னுடைய அடிப்படையான ஒரு விஷயம் என்னன்னா, டாக்டர் ராமதாஸ் அவர்கள் வன்னியர் சங்கம் என்று துவங்கி இடஒதுக்கீடு போராட்டம் நடத்தி, அப்புறம் வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு, மிக பிற்பட்டவர்களுக்கான இடஒதுக்கீடை பெற்றுத் தந்து, முறையான கூட்டணிகள் பலவற்றை அமைத்து மத்திய அரசை பங்கு வகித்து கட்சியை ஏற்றத்துக்கு கொண்டு போனதுல டாக்டர் ராமதாஸ் அவர்களின் பங்கு பெரிய பங்கு என்பது எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஆனால் கட்சியை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணுன்ற அந்த நிலையில இளைஞரணி தலைவராக அன்புமணிக்கு அவர்கள் தலைவர் பொறுப்பு கொடுத்தாங்க. தலைவர் பொறுப்பு கொடுத்தவங்க அவர் சுதந்திரமா செயல்பட அனுமதிக்கணும், ராமதாஸ் அவர்கள் வழிகாட்டியா இருக்கணும்ன்றதுதான் கட்சிக்காரர்களுடைய எதிர்பார்ப்பா இருக்கு. ஸோ இந்த சூழல்ல ஒரு பொதுக்குழுல இளைஞரணி தலைவராக வேறு நியமித்த போது டாக்டர் அன்புமணி அவர்கள் அதுக்கு அப்டேட் பண்ணாங்க. கட்சியில பாடுபட்டவங்க நிறைய இருக்கும்போது உறவினர்களை நியமிக்க வேண்டாம்ன்ற மாதிரியான ஒரு விஷயத்த அவர் சொன்னார். அது ஒரு சர்ச்சையானது. ஆனா அந்த சர்ச்சைக்கு அப்புறம் 2 பேருக்கு இந்த கருத்து வேறுபாடுகள் ஓரளவுக்கு மறைய அளவுக்கு பாத்தீங்கன்னா திருவண்ணாமலை, கும்பகோணம் போன்ற இடங்கள்ல பெரிய பெரிய மாநாடுகள்ல அவங்க நடத்தினாங்க. ஆக்சுவலா அதெல்லாம் ஒன்றுபட்டு இருந்துதான் நடத்தினாங்க. கருத்து வேறுபாடுகள் நீங்க சுமூகமா இருக்காங்க அப்படின்ற ஒரு கருத்து பொதுவாக அவங்க கட்சிக்காரர்கள் மத்தியில் நிலவியது. ஆனால்
கூட்டணி அமைக்கிறதுல வந்து ரெண்டு பேருக்குள்ள சிறிய கருத்து வேறுபாடு இருக்கு. என்டிஏ கண்டினியூ ஆகணுமா வேண்டாமா, அப்புறம் அன்புமணி அவர்கள் ராஜ்யசபா பொறுப்பு முடிவடைகிறது. அதிமுக நினைக்கால் அவருக்கு அந்த 2வது வேகன்சியை வந்து அதிமுக வந்து அன்புமணிக்கு கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஒரு 5 எம்எல்ஏக்கள் வந்து ஷார்ட் ஆகிறாங்க 2வது வேகன்சி அது தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு. அது வந்து இவங்க இருக்கு, பாமக இருக்கு. ஸோ அதனால கூட்டணி வந்து அதிமுக கூட்டணி அமைத்தால் ஒருவேளை வந்து அன்புமணிக்கு ராஜ்யசபா வாய்ப்பு இருக்கு. ஸோ இதுல சில விஷயங்கள்லாம் வந்து கருத்து வேறுபாடுகள் இருக்கிறதுனால டாக்டர் ராமதாஸ் அவர்கள் வந்து அன்புமணி வந்து செயல் தலைவராக மாற்றிட்டு தான் தலைவராக இருப்பதாக சொல்லியிருக்கிறார். பட் என்னுடைய கருத்து என்னவென்றால், டாக்டர் அன்புமணி வந்து அடுத்த கட்டத்துக்கு நீங்க கட்சியை கொண்டு போகணும்னா டாக்டர் அன்புமணியை நீங்க தலைவராக நியமிச்சிட்டீங்க. ஸோ இப்போ கட்சிக்காரர்கள் பெரும்பாலும் அன்புமணியை தலைவராக ஏற்றுக்கொண்டு அவருடன் இணைந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். டாக்டர் ராமதாஸ் அவர்கள் மீது மிக்க மதிப்பும் மரியாதையும் இருந்தால் கூட கட்சியை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும், எதிர்காலத்துக்கு வழி நடக்கணும்னா அன்புமணி தலைமைக்காக எந்த கட்சிக்காரர்கள் நினைக்கிறார்கள். ஸோ இந்த கட்டத்தில் வந்து எந்த விதமான ஒரு இடைச்செய்கள் அல்லது பிரச்சனைகளை வந்து ஏற்படுத்தினால் அது கட்சியோட வளர்ச்சியை வந்து பாதிக்கும். 26 தேர்தல் இருக்கும்போது என்ன மாதிரியான கூட்டணி அமைக்கணும் என்பதை அப்ப தீர்மானிச்சுக்கலாம். அதுவே வந்து கட்சி வழக்கத்துல வந்து கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு. அவங்க மாநில மாநாடு போடுவதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஸோ இந்த சூழலை வந்து இந்த மாதிரியான குழப்பம் இல்லாத ஒரு நிலைமையை வந்து டாக்டர் ராமதாஸ் அவர்கள் ஏற்படுத்த வேண்டும். அன்புமணியை தொடர்ந்து தலைவர் பணியை வந்து தக்க வைத்து கட்சியில் வந்து அடுத்த கட்டத்துக்கு அவர் எடுத்துக்கொண்டு போவதற்கான எல்லா ஆலோசனையும் அவர் வழங்க வேண்டும் என்பதுதான் கட்சிக்காரர்களின் எதிர்பார்ப்பாக இருக்கிறது. நீங்கள் குறிப்பிட்டதை போன்று கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் 28 பாட்டாளி கட்சியினுடைய பொதுக்குழு கூட்டம் விழுப்புரத்தை அடுத்திருக்கக்கூடிய பட்டனூரில் நடந்தது. அந்த கூட்டத்திலேயே டாக்டர் ராமதாஸுக்கும் டாக்டர் அன்புமணி ராமதாஸுக்கும் இடையே ஒரு மோதல் ஏற்பட்டது இல்லையா? அந்த மோதலின் அடிப்படையில நீங்க என்ன பார்க்கணும்னா நான் தனியா ஒரு அலுவலகம் திறந்து வச்சிருக்கிறேன், எல்லாம் பனையூர் வாங்க அப்படின்ற ஒரு கருத்தை டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தினார். அப்பொழுது கூட அடுத்த நாள் கூட இந்த விவகாரம் என்பது ஒரு சமரசத்தில் முடிந்த நிலையில் மீண்டும் அது ஒரு கண்ணிவெடி மாதிரியே இருந்துட்டு இருந்ததா? இப்போ இந்த நிலைப்பாட்டை டாக்டர் ராமதாஸ் எடுக்க வேண்டிய அவசியம் எங்கிருந்து வந்துச்சு? ஒருவேளை கூட்டணி அமைப்பதில் ராமதாஸுக்கும் டாக்டர் ராமதாஸுக்கும் அன்புமணி ராமதாஸுக்கும் இடையே முரண்பாடு வெடிக்க தொடங்கி இருக்குதா? இந்த கூட்டணி அமைப்புகள் அவர்களுக்கும் சிறு கருத்து வேறுபாடுகள் இருந்தால் கூட அது தேர்தல் இருக்கும்போது அப்போது இருக்கிற சூழலுக்கு ஏற்றபடி அமைத்துக் கொள்ளலாம் என்பதுதான் என்னுடைய கருத்து. ஆனால் சென்றவர்கள் நீங்க சொன்ன மாதிரி அந்த சின்ன பிரச்சனை பொதுக்குழுவில் ஏற்பட்ட போது அதற்கப்புறம் கூட அவர்கள் ஒருங்கிணைந்து செயல்பட்டு திருவண்ணாமலை, கும்பகோணம் போன்ற இடங்களில் பெரிய பெரிய கூட்டங்களை, மாநாடு போன்ற கூட்டங்களை நடத்தி முடிச்சாங்க ஆக்சுவலா. அதனால வந்து கட்சியை வந்து அதெல்லாம் வந்து பெரும்பாலும் டாக்டர் அன்புமணி அவர்களுடைய முயற்சியினால் அந்த கட்சிக்காரர்கள் வந்து ஒருங்கிணைத்து ஒரு வெற்றிகரமாக கூட்டங்களை நடத்த முடிந்தது. ஸோ இந்த விஷயம் வந்து டாக்டர் ராமதாஸ் அவர்களுக்கு தெரியும். டாக்டர் ராமதாஸ் அவர்கள் தன்னுடைய முழு பங்களிப்பை வந்து கட்சிக்கு செய்திருக்கிறார். கட்சியை வந்து இந்த லெவல்ல கொண்டு வைத்ததுக்கு டாக்டர் ராமதாஸ் அவர்கள் போட்ட அடித்தளம் காரணம் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆனால் அதுக்கு மேல அந்த கட்சியோட ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, அதை வந்து எதிர்காலத்துக்கும் காப்பாற்றி கொண்டு செல்ல வேண்டும் என்றால் அது அடுத்த கட்டத்துக்கு அடுத்த தடவை கட்சியை எடுத்துக்கொள்ள வேண்டும், எடுத்து செல்ல வேண்டும். மற்ற கட்சிகள் நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இதே போன்ற ஒரு நிலைதான் இருக்கிறது. அதனால டாக்டர் ராமதாஸ் அவர்களுக்கு எந்த விதமான கருத்து வேறுபாடு இருந்தால் கூட அவர் தனது ஆலோசனையாக பல விஷயங்களை அன்புமணிக்கு சொல்லலாமே தவிர கட்சியோட செயல்பாடுகளில் வந்து பிரச்சனை ஏற்படுற அளவுக்கோ ஒரு முட்டுக்கட்டை ஏற்படுற அளவுக்கோ இந்த மாதிரியான ஒரு முடிவுகளை எடுத்தால் அது கட்சிக்காரர்களின் உற்சாகத்தை குறைக்கும் என்று என்னுடைய கருத்து. பிரியன், நம்ம பாட்டாளி மக்கள் கட்சியுடைய இந்த உட்கட்சி விவகாரங்களை பார்க்கின்ற பொழுது மொத்தம் 4 கட்டங்களாக டாக்டர் ராமதாஸுக்கும் டாக்டர் அன்புமணி ராமதாஸுக்கும் இடையிலான மோதல் என்பது நடந்து கொண்டு வந்ததை நம்மால் பார்க்க முடிகிறது. ஒன்று, முகுந்தனுடைய அந்த இளைஞரணி தலைவர் பொறுப்பு நியமிக்கப்பட்ட பொழுதுதான் சர்ச்சை பூதாகரமானது. அதற்கு முன்பாக ஜி.கே. மணியனுடைய மகன் தமிழ்குமரனுடைய அந்த நியமனத்திலும் இருந்தது. அதே மாதிரி தர்மபுரியில எம்பியாக சௌமியா அன்புமணி நியமிக்கப்பட்ட போதும் அந்த விவகாரத்திலும் அவர்களுக்குள்ளேயே ஒரு சர்ச்சையை வெடித்த ஒரு போக்கானது பார்த்தோம். இது மாதிரி பல விஷயங்கள் நடந்திருந்த பொழுது இப்பொழுது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் பொறுப்பிலிருந்து அன்புமணி ராமதாஸை நீக்கி அந்த இடத்தில் நான் தான் இருப்பேன், செயல் தலைவராக மட்டுமே அன்புமணி இருப்பார் என்ற ஒரு நிலைப்பாட்டை நோக்கி டாக்டர் ராமதாஸை நகர்த்திய புள்ளி எதுவாக இருக்கும்னு நினைக்கலாம்? இல்ல, என்னுடைய விருப்பம் என்னவென்றால் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் மீண்டும் அவர்களுக்கு பதவி கொடுக்கணும்னு நினைச்சாருன்னா அது டாக்டர் அன்புமணி மூலமாக அந்த செயல்பட வைக்கலாமே. அன்புமணிக்கு தலைவர் பொறுப்பை கொடுத்துட்டீங்க. அன்புமணி வந்து நிச்சயமாக ஒரு முகுந்தன் உறவினராக இருக்காரு. அவருக்கு எந்த இடத்துல எப்போ அவர் நீங்க அகாமடேட் பண்ணணும்னு அன்புமணி அவங்களுக்கு தெரியுங்க. அவர் தலைவரா இருக்காரு. ஏன்னா இப்ப உறவினர்கள் அகாமடேட் பண்ணும்போது கட்சிக்காரர்கள் வந்து உற்சாகம் இழப்பாங்க. அதனால யாரும் எப்பப்ப
எந்த இடத்துல கொண்டு வரணும் அப்படின்றது ஒரு விஷயம் வந்து அன்புமணிக்கு தெரியாம இருக்காது. ஸோ டாக்டர் ராமதாஸ் அவர்கள் முழு உரிமையை வந்து பொறுப்பை வந்து கொடுத்துடணும். அது கொடுத்துட்டு வழிகாட்டலாம். வழிகாட்டி இந்த மாதிரி பண்ணுங்க அந்த மாதிரி பண்ணுங்கன்னு சொல்லலாம், ஆலோசனை கொடுக்கலாம், வழிகாட்டலாம், நல்லா பண்ணலாம். ஆனால் வந்து இந்த மாதிரி கட்சி செயல்பாடுகள்ல தலைவராக நியமித்த பிறகு இந்த மாதிரியான ஒரு கருத்து வேறுபாடுகள் வெளியில் பெரியும்படி விட்டுக் கொண்டார் என்றால் அது கட்சியோட வளர்ச்சிக்கு தடையாக இருக்கும். அடுத்த கட்டத்துக்கு கட்சி போகணும் அப்படின்னா அடுத்த எதிர்கால தலைமுறைக்கு கட்சியை கடந்து கொண்டு போக வேண்டும் என்றால் இப்போது இருக்கிற தொண்டர்களின் உற்சாகம் குறையாமல் இருக்க வேண்டும் என்றால் ஒரு 76 தேர்தலில் கட்சி முன்வர்களோடு ஆர்வத்தோடு சந்திக்க வேண்டும் என்றால் இப்ப இருக்கிற அரேஞ்ச்மெண்ட் வந்து டாக்டர் ராமதாஸ் அவர்கள் மாற்றக்கூடாது என்பது என் கருத்து. இணைப்பிலிருந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்வதற்கு நன்றி பிரியன். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய உட்கட்சி விவகாரத்தில் மிகவும் முக்கியம் வாய்ந்த ஒரு சர்ச்சையானது வெடித்திருக்கிறது. இதற்கு முன்பாக பலமுறை பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் டாக்டர் ராமதாஸுக்கும் அன்புமணி ராமதாஸுக்கும் இடையிலான மோதல் என்பது பல கட்டங்களாக நடந்து கொண்டிருந்தது. இருப்பினும் கூட அது அவ்வளவு பெரிய பூதாகரமான ஒன்றாக இருக்கவில்லை. தற்பொழுது நான் தான் தலைவர் பதவியில் இருப்பேன், அன்புமணி செயல் தலைவர் பதவியில் இருப்பார் என்கிற ஒரு கருத்தை டாக்டர் ராமதாஸ் முன்வைத்திருப்பது என்பது பல்வேறு வியூகங்களுக்கும் பல்வேறு சர்ச்சைகளுக்கும் வித்திருக்கிறது. கடந்த காலங்களில் டாக்டர் ராமதாஸிற்கும் அதே போன்று டாக்டர் அன்புமணி ராமதாஸுக்கும் இடையிலான மோதல் என்பது ஏற்கனவே நாம் குறிப்பிட்டது போன்று பல கட்டங்களில் நடந்திருக்கிறது. முதலாவதாக இந்த மோதல் என்பது ஜி.கே. மணியினுடைய மகன் ஜி.கே. தமிழ்குமரனுடைய நியமனத்தில் தான் முதல் முறையாக அது பூதாகரமாக வெடித்தது என்பதை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. காரணம் என்னவென்றால் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவராக டாக்டர் அன்புமணி ராமதாஸ் நியமிக்கப்பட்ட பொழுது அவர் பதவி வகித்து வந்த பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய இளைஞரணி தலைவர் பொறுப்பு என்பது காலியாக இருந்தது. அந்த இடத்தில் ஜி.கே. மணியினுடைய மகன் தமிழ்குமரனை நியமிப்பதாக டாக்டர் ராமதாஸ் அறிவித்தார். இந்த நியமனம் என்பது டாக்டர் அன்புமணி ராமதாஸுக்கு மனக்கசப்பை ஏற்படுத்தியது. வெளிப்படையாகவே சொன்னார், 2 பதவிகளில் இருக்கக்கூடிய ஒருவரை எப்படி நீங்கள் கட்சியினுடைய முக்கியமான இளைஞர்களை வழிநடத்தக்கூடிய இடத்திற்கு கொண்டு வந்து சேர்த்தீர்கள் என்கிற ஒரு கருத்தை டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வெளிப்படுத்தி இருந்தார். தற்பொழுது இது மாதிரியான ஒவ்வொரு கட்டத்திலுமான இந்த முரண்பாடு என்பது தற்போது பூதாகரமாக இருக்கிறது. நம்முடைய இடத்தில் மூத்த பத்திரிகையாளர் ஐயனாகன் இணைந்திருக்கிறார், பேசலாம். அதனால நீங்க முதல்ல இந்த விவகாரத்தை எப்படி பாக்குறீங்க? டாக்டர் அன்புமணி ராமதாஸுக்கும் டாக்டர் ராமதாஸுக்கும் இடையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த முரண்பாடு. தமிழ்நாட்டு அரசியல் களத்திலையும் சரி பாட்டாளி மக்கள் கட்சியிலையும் சரி ஒரு மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்திய ஒரு முடிவு தான் அது. ஒரு கட்சியினுடைய செயற்குழுல அறிவிக்க வேண்டிய கலந்தாலோசித்து அறிவிக்க வேண்டிய ஒரு முடிவை பத்திரிகையாளர்கள் மத்தியில் அறிவிக்கிறார் அப்படின்னா அந்த அவசரத்திற்கான முக்கிய கட்டாயம் எங்கேருந்து ஏற்பட்டுச்சு அப்படின்னு தெரியல. ஆனா இன்றைக்கு திரு உள்துறை அமைச்சர் அமித்ஷா இங்க வர்றாரு அப்படின்ற ஒரு இடத்துல ஏற்கனவே வந்துட்டு அவரை சந்திச்சு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மறுபடியும் நாங்க வந்துட்டு அந்த நாட்டின் நலன் கருதி தேச ஜனநாயக கூட்டணிக்கு தொடர்கிறோம் அப்படின்னு எந்த விதமான அறிவிப்பையும் செஞ்சிடக்கூடாது அப்படின்றத தடுக்கிறதுக்காக ஒரு ப்ரீஎம்டிவ் ஸ்ட்ரைக்கா தான் அதை பண்ணியிருக்கிறாரு. ஒரு தாக்குதல் தடுப்பு நோக்கோட அவர் செய்திருக்கிறாரு அப்படிதான் கருத வேண்டியதா இருக்குது. ஏன்னா இப்ப திடீர்னு இந்த மாதிரி ஒரு அறிவிப்பு வந்துட்டு பொதுவாக ராமதாஸ் அவர்கள் செய்ய மாட்டாரு. கட்சிக்குள்ள அவருக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கு நிர்வாக குழுவினர் உட்பட எல்லாருமே பாத்தீங்கன்னா அவர் தான் நிறுவனர், அவர் தலைவர், அந்த மாதிரி இருந்தவர் அவர். எனவே இப்ப திடீர்னு இந்த மாதிரி ஒரு முடிவை எடுத்து இருப்பது வந்துட்டு அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு இது ஒரு பெரிய ஒரு அவமானகரமான ஒரு அவமானத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அப்படி அவர் கருதக்கூடிய ஒரு முடிவு தான் அது. ஸோ 2வது விஷயம் என்னன்னா 26 தேர்தல் அதனால ரொம்ப நுட்பமான ஒரு விஷயத்தை நீங்க சொல்றீங்க. ஏற்கனவே பாட்டாளி மக்கள் கட்சி தற்போது என்டிஏ கூட்டணியில் தானே இருக்கிறாங்க. அமித்ஷா வந்து அந்த கூட்டணி அறிவித்தால் அதற்கு முரண்பாடு ஏற்படும் என்கிற ஒரு கணக்கை டாக்டர் ராமதாஸ் போட்டாருன்னா அவங்க பாஜக கூட்டணியிலும் தொடங்குறாங்க. பாஜக கூட்டணியில அதிமுகவை இணைப்பதற்கான முயற்சிகளும் நடந்து கொண்டிருக்கிறப்போ என்ன காரணத்திற்காக டாக்டர் ராமதாஸ் பின்னடைவு அதாவது பின்னோக்கி வரார் அப்படின்ற பார்வை இருக்கு இல்லையா? அப்போ பாஜகவுக்கும் அதிமுகவுக்குமான கூட்டணியே உறுதி செய்யப்படுது அப்படின்ற ஒரு பேச்சு வரும் இல்லையா நீங்க சொல்றதுல? இல்ல, அது உறுதிப்பட்டாலும் கூட இவர் எப்படின்னா அதிமுக இவர் வந்து தன்னுடைய கட்சியினுடைய நலன் கட்சியினுடைய வெற்றி வாய்ப்பு அதைத்தான் ராமதாஸ் பிரதானமா பாக்குறாரு. செயற்குழு கூட்டத்தில் ஏற்பட்ட அந்த மோதலில் அப்பவே நீங்க பாத்தீங்க அப்படின்னா அன்புமணி எடுத்த முடிவினுடைய காரணமா தான் அந்த கட்சி ஒண்ணுமே இல்லாத போயிடுச்சு அப்படின்ற அளவுக்கு ராமதாஸ் வெளிப்படையாக பேசினார். எனவே இப்போ அந்த மாதிரி ஒரு முடிவை வந்துட்டு எடுக்கக்கூடிய ஒரு நிலையில வந்துட்டு அன்புமணி இருக்கக்கூடாது அப்படின்னு அவர் நினைச்சதுனாலதான்
தலைவர் பொறுப்பை நானே ஏற்கிறேன்னு சொல்லிட்டு அவரை வந்துட்டு செயல் தலைவராக இறக்கி இருக்கிறாரு. இப்போ வந்துட்டு அன்புமணி ராமதாஸ் வந்துட்டு போயிட்டு அவர் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திச்சாலும் கூட அவரால் எந்த விதமான அறிவிப்பையும் வெளியிட முடியாது. ஏன்னா அவர் ஒரு செயல் தலைவர் தான், கட்சியினுடைய தலைவர் ராமதாஸ் தான். எனவே அந்த முடிவு வந்துட்டு செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கே ராமதாஸ் அறிவிச்சிடலாம். எனவே ஒரு ப்ரீஎம்டிவ் ஸ்ட்ரைக் அப்படின்ற மாதிரி இதை அவர் பண்ணிட்டாரு. அவரு ரொம்ப சரியாகவே அவர் பண்ணியிருக்கிறாருன்னு நினைக்கிறேன் அந்த கோணத்துல இருந்து பார்க்கும்போது. ஏன்னா அன்புமணி ராமதாஸ் தலைவரை தேர்ந்தெடுத்ததுக்கு அப்புறம் வந்துட்டு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ஒரு வெற்றி வாய்ப்புல வந்துட்டு மிகப்பெரிய ஒரு பின்னடைவு ஏற்பட்டிருக்குது. அந்த அளவுக்கு முன்னாடி மாதிரி சோபிக்கல மக்களிடையே. எனவே தானே அந்த முடிவுகளை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ராமதாஸ் அந்த பொறுப்பை எடுத்து அதுதான் வந்துட்டு இன்றைய அறிவிப்பினுடைய முக்கிய நோக்கமா நான் பாக்குறேன். அப்படின்னா தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்தை மிக நுட்பமாக பார்க்கக்கூடியவர் டாக்டர் ராமதாஸ். கூட்டணி தொடர்பான அவருடைய கால்குலேஷன் என்ன இருக்குது, என்ன யாரிடம் அவர் கூட்டணி வைக்கலாம் என்கிற முடிவு எடுத்திருக்கிறார். அதற்கே அன்புமணி ராமதாஸ் இடையூறாக இருக்கிறதா நினைக்கிறாரா ஐயநாதன்? காரணம் என்னன்னா, இப்போ அமித்ஷாவும் அண்ணாமலை இவங்க எல்லாம் எப்படி பேசுறாங்கன்னா, என்டிஏவுக்கும் அஇஅதிமுகவுக்கும் ஒரு கூட்டணி. அதாவது என்டிஏ அப்படின்னு சொல்லும் போது அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னோம்னா, அவரு ஓபிஎஸ், டிடிவி தினகரன், சசிகலா நடராஜன், அதோட சேர்த்து பாட்டாளி மக்கள் கட்சி, இவங்களெல்லாம் சேர்த்து நெகோசியேட் பண்றது. அதிமுகவோட பாஜக நெகோசியேட் பண்றது. பாஜக அப்புறம் இடங்களை பிரிச்சு தரும் அப்படின்ற மாதிரி ஒரு நிலைதான் இப்ப இருக்குது, அவங்களுடைய உள்சட்டமா இருக்குது. ஆனா இதை ராமதாஸ் சேர்க்கல. அவர் வந்து என்னன்னா, இங்க இருக்கக்கூடிய வலிமையான கட்சி அது அஇஅதிமுக. அஇஅதிமுக அவர் நேரடியாக நெகோசியேட் பண்ண நினைக்கிறார். நேரடியாக அவங்களோட பேசி தனக்கான அந்த இடங்களை வந்துட்டு பெறலாம் அப்படின்னு அவர் பாக்குறாரு. இது பாஜகவோட அடையாளப்படுத்திக்கிறது பாமகவுக்கு வந்துட்டு ஒரு பலவீனமா தான் ஆகும். தேர்தல் களத்திலையும் சரி, எதிர்காலம் கருதியும் சரி, அது பலவீனமா தான் ஆகும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் திரு ராமதாஸ் அவர்களுக்குமான வேறுபாடு இந்த இடத்துல தான் இருக்கிறதா நான் கருதுறேன். அதுல ராமதாஸ் அவனுடைய அந்த எண்ணம் வந்துட்டு சரின்னு தான் நான் பாக்குறேன். என்னதான் அவர் இன்னைக்கு வெளியிட்ட அந்த அறிவிப்பு கொஞ்சம் எதேச்சாதிகாரமான அறிவிப்பா இருந்தாலும் கூட அவருடைய நோக்கம் வந்து அந்த கட்சியை காப்பாற்றுறதும் தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்வுகளுக்கு ஏற்ற மாதிரி அரசியல் முடிவு எடுக்கிறதுமா தான் அவர் இருக்குது. எனவே அவர் தனித்த ஒரு முடிவு தான் நினைக்கிறாரு. அமித்ஷாவோட கலந்து பாஜகவோட தனது கட்சி அடையாளப்படுத்தப்படுவதை அவர் விரும்பல. அதுதான் இந்த முடிவினுடைய முக்கிய அடிப்படையாக இருக்கும்னு நான் கருதுறேன். நீங்க சொல்றது ஒரு முக்கியமான பார்வையா இருந்தாலும் கூட, ஒரு பக்கம் இன்றைக்கு தமிழ்நாடு வரக்கூடிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை அதிமுகவுடைய முக்கிய நிர்வாகிகள் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்த இருப்பதாக சொல்றாங்க. இதுக்கு முன்பு டெல்லிக்கே சென்று அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி ஒரு ஆலோசனை நடத்தியார் அப்படின்ற விஷயத்தையும் பார்க்கும்போது, கூட்டணி தொடர்பாக அதிமுகவும் பாஜகவும் ஒரு நெருக்கத்தை பேணக்கூடிய நிலையிலும் பாமக பாஜகவோடு ஒரு விரும்பத்தகாத அல்லது கூட்டணியில் சேர மனமில்லாத ஒரு நிலையை காட்டுறது அப்படின்றது எப்படி புரிஞ்சுக்கிறது ஐயநாதன்? ஆமா. இப்ப பாஜகவுக்கு வந்துட்டு பாமக வந்துட்டு கூட்டணியில சேர்த்துக்கிட்டதுனால அதுல பயன்பெற்றது யாருன்னு பாத்தீங்கன்னா பாஜகனால வந்துட்டு எந்த இடத்துலயும் பயன்பெறல. விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா அவங்களால வந்துட்டு எந்த இடத்துலயும் வந்துட்டு பாமக பலனடையல. எனவே அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பலம் வாய்ந்த கட்சியோடு நேரடியான உறவு கொண்டு பாமக அதிமுகவோட தான் கூட்டணியில இருக்க ஒழிய பாஜகவோட இல்ல அப்படின்ற ஒரு செய்தி வந்துட்டு மக்களிடையே பரவாயில்ல பதியணும் அப்படின்னு நினைக்கிறார் திரு ராமதாஸ். அன்புமணி ராமதாஸை பொறுத்த வரைக்கும் அவர் வந்துட்டு ஒரு ப்ரோ பிஜேபி லீடரா தான் அந்த அணில இருக்காரு அவரு. எனவே அதை வந்துட்டு திரு ராமதாஸ் அவர்கள் விரும்பல, சுத்தமா விரும்பல. எனவே அரசியல் களத்தை வந்துட்டு நல்லா புரிஞ்சுக்கிட்டவரை நான் ராமதாஸ் ஐயாவை தான் பாக்குறேன். எனவே அவருடைய இந்த முடிவு வந்துட்டு இந்த அடிப்படையில் இருக்கும் பொழுது அது அந்த கட்சிக்கு ஒரு சிறந்த முடிவாகவும் தமிழ்நாட்டுக்கு ஒரு நல்ல முடிவாகவும் கருதுறேன். இணைப்பிலிருந்து மிக விரிவான தகவலை பதிவு செய்வதற்கு, கருத்துக்களை பதிவு செய்வதற்கு நன்றி ஐயநாதன். நான் தான் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவராக இருக்கின்றேன், செயல் தலைவராக மட்டுமே அன்புமணி ராமதாஸ் இருப்பார் என்கிற ஒரு கருத்தை டாக்டர் ராமதாஸ் முன்வைத்திருக்கின்றார். இது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு மட்டுமல்லாமல் தமிழ்நாடு அரசியல் களத்திலுமே முக்கியமான ஒரு விவாதத்தை உருவாக்கி இருக்கிறது. ஏனென்றால் ஒரு பக்கம் பாஜக என்டிஏ கூட்டணியை வலுப்படுத்துவதற்கான முயற்சியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அந்த கூட்டணியில் புதிதாக அதிமுகவையும் சேர்க்க வேண்டும் என்கிற பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருப்பதாக கூறப்படுகின்ற நேரத்தில் டாக்டர் ராமதாஸுடைய இந்த அதிருப்தி குரலானது பாஜக பாமக இடையிலான உறவை அடுத்த கட்டத்திற்கு எந்த அளவுக்கு கொண்டு செல்லும் என்கிற ஒரு கேள்வியானது உருவாகி இருக்கிறது. காரணம் என்னவென்றால், ஒரு பக்கம் தற்போது மூத்த பத்திரிகையாளர் பிரியன், அதே போன்று
மூத்த பத்திரிகையாளர் ஐயநாதன் இருவரும் சொல்லக்கூடிய கருத்தினுடைய அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது அன்புமணி ராமதாஸ் பாஜகவோடு கூட்டணி வைக்க விரும்புவதாகவும், ஆனால் டாக்டர் ராமதாஸ் பாஜகவோடு கூட்டணி வைக்க அல்லது பாஜகவோடு இணக்கமான ஒரு சூழலை வெளிப்படுத்தி காட்ட விரும்பவில்லை என்கிற ஒரு விஷயத்தையும் கூறுகின்றார். அதே போன்று 2026 சட்டமன்ற தேர்தலில் பாமகவினுடைய எதிர்காலத்தை கருத்தில் கொண்டும் அதிக வாக்கு பெருக்க வேண்டும் என்கிற ஒரு நோக்கத்தை அடிப்படையாக கொண்டும் கூட்டணி தொடர்பான விஷயங்களில் முடிவு செய்வதில் குழப்பத்தை தவிர்ப்பதற்காக ஒரு வியூகத்தையும் டாக்டர் ராமதாஸ் கையில் எடுத்திருப்பதாக சொல்லப்படுகிறது. ஏனென்றால் 2011ஆம் ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தலில் அன்புமணி ராமதாஸை பிரதானப்படுத்திதான் பாட்டாளி மக்கள் கட்சி களமிறங்கினார்கள். அந்த நேரத்தில் மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி என்கிற ஒரு பெரிய பிரச்சாரத்தோடு பாட்டாளி மக்கள் கட்சி களமிறங்கியது. இருப்பினும் கூட பாட்டாளி மக்கள் கட்சியுடைய வாக்கு வங்கி என்பது அவ்வளவு பெரிதாக தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை. ஒரு தனித்த ஒரு கட்சி என்கிற ஒரு பார்வையை மட்டுமே உருவாக்கி இருந்தது. அதன் பிறகு நடந்த 2014ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சார்பாக தர்மபுரி நாடாளுமன்ற தொகுதியை போட்டியிட்டு டாக்டர் அன்புமணி ராமதாஸ் மட்டும் ஜெயித்தார். 2014ஆம் ஆண்டு நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பெரும்பாலான இடங்களில் அதிமுக கூட்டணி, ஜெயலலிதா தலைமையிலான அதிமுக கூட்டணி எம்பி இடங்களை, நாடாளுமன்ற இடங்களை, மக்களவை தொகுதிக்கான இடங்களை கைப்பற்றினார்கள். 2014ஆம் ஆண்டு நடந்த அந்த நாடாளுமன்ற தேர்தலில் கன்னியாகுமரியில் பொன் ராதாகிருஷ்ணனும், தர்மபுரியில் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் இருவர் மட்டுமே வெற்றி பெற்றார்கள். இதன் மூலமாக அன்புமணி ராமதாஸுடைய வியூகங்கள் ஓரளவுக்கு பலிக்கிறது என்கிற ஒரு பார்வை உருவாக்கப்பட்ட பிறகுதான் அதன் பிறகு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் தலைவராக மட்டுமே நான் இருக்கின்றேன், தலைவராக அன்புமணி ராமதாஸ் இருக்கலாம் என்கிற ஒரு நிலைப்பாட்டை நோக்கி டாக்டர் ராமதாஸ் நகர்ந்தால் தற்போது 2022ஆம் ஆண்டு இதனுடைய நீட்சியாக பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவராக டாக்டர் அன்புமணி ராமதாஸை நியமித்து செயல் தலைவராக மிக நீண்ட காலம் ஏறக்குறைய 30 ஆண்டுகளுக்கு மேலாக டாக்டர் ராமதாஸோடு பயணிக்கக்கூடிய ஜி.கே. மணியை செயல் தலைவராக மாற்றினார் டாக்டர் ராமதாஸ். இந்த இடத்தில் பல முரண்பாடுகள் அன்புமணி ராமதாஸுக்கும் ஜி.கே. மணிக்கும் இடையில் உருவானது. செயல் தலைவராக ஜி.கே. மணி நியமிக்கப்பட்டாலும் கூட பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவராக டாக்டர் அன்புமணி ராமதாஸ் நியமிக்கப்பட்டார். அந்த இடத்தில் ஏற்கனவே டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வகித்து வந்த இளைஞரணி தலைவர்களுடைய பதவியானது ஜி.கே. மணியினுடைய மகன் தமிழ்குமரனுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான சினிமாக்களை தயாரிக்கக்கூடிய ஒரு தனியார் நிறுவனத்தினுடைய செயலதிகாரியாக இருக்கக்கூடிய தமிழ்குமரனை எப்படி பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய இளைஞரணி தலைவர் பதவிக்கு கொண்டு வருவீர்கள் என்கிற முரண்பாடானது அந்த இடத்தை வெடித்தது. கட்சியினுடைய தலைவராக தான் நியமிக்கப்பட்ட பொழுது தன்னுடைய கட்டுப்பாட்டுடன் கட்சியினுடைய அனைத்தும் இருக்க வேண்டும் என்கிற ஒரு நிலைப்பாட்டோடு டாக்டர் அன்புமணி ராமதாஸ் செயல்பட்டதாக கூறப்படுகிறது. இது ஒரு கட்டத்தில் அன்புமணி ராமதாஸுக்கும் ஜி.கே. மணிக்குமான ஒரு பெரிய முரண்பாட்டை உருவாக்கியது. ஒரு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ஒரு கூட்டத்தில் ஜி.கே. மணி பங்கேற்றார். அந்த கூட்டத்தில் இருந்து சட்டமன்ற நிகழ்வுக்கு பங்கேற்பதற்காக நான் செல்ல வேண்டும், முன்னிலே கிளம்பவா என்கிற ஒரு கருத்தை கூறிய பொழுது வெளிப்படையாகவே ஏறக்குறைய 100க்கும் மேற்பட்ட பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிர்வாகிகள் இருக்கக்கூடிய அந்த கூட்டத்திலேயே ஜி.கே. மணி கடுமையான ஒரு துணியில் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் பேசினார். நீங்கள் சட்டமன்றத்திற்கு போய் மட்டும் என்னத்தை பேசி வாங்கிட்டு வந்துருவீங்க, நாங்க எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோமே அப்படிங்கிற ஒரு கடுமையான ஒரு துணியை டாக்டர் அன்புமணி ராமதாஸ் ஜி.கே. மணியை பார்த்து வைத்தது என்பது அன்றைக்கே ஒரு சர்ச்சையாக மாறியது. தன்னுடைய மகன் தமிழ்குமரனுடைய நியமன விவகாரத்திலும் டாக்டர் அன்புமணி ராமதாஸோடு முரண்பெற்றிருந்த ஜி.கே. மணி பிறகு தனக்கு ஒரு பொது மேடையில், பொது அவையில் ஒரு இழிவான நடவடிக்கை நடந்தது என்கிற ஒரு நிலைப்பாட்டை பார்த்து அதன் மூலமாகவும் அவர் கவலையில் இருந்தார். அதன் பிறகு ஒரு ஓராண்டுக்கும் மேலாக பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய இளைஞரணி தலைவர் பொறுப்பு என்பது ஒரு வலுவான ஒன்றாக இல்லாத போது கடந்த ஆண்டு 2024ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 20 பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பொதுக்குழு கூட்டமானது விழுப்புரத்தை அடுத்த பகுதியில் நடந்தது. அந்த கூட்டத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய இளைஞரணி தலைவராக அன்புமணி ராமதாசனுடைய அத்தை மகன் முகுந்த் நியமிக்கப்பட்டார். இதனால் அந்த சர்ச்சையும் ஒரு பெரிய விஷயமாக பார்க்கப்பட்டது. தற்போது நம்முடைய இணைப்பில் மூத்த பத்திரிகையாளர் பாக்கி இணைந்திருக்கிறார். பாக்கியிடம் பேசலாம். பாக்கியில் எப்படி பார்க்க வேண்டியது இருக்குது? உள்துறை அமைச்சர் அமித்ஷா தமிழ்நாடு வர இருக்கின்றார். இந்த சூழலில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய இந்த உட்கட்சி முரண்பாடை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது பாக்கி?
நீங்க சொன்னதுதான் நான் சொல்லலாம் நினைச்சேன். அமித்ஷா இன்று வருகிறார். அவர் வந்து அதிமுக கூட்டணி இப்ப தொடர்பா பேசுவார் என்றெல்லாம் பரவலாக கூறப்படுகிறது. இந்த நேரத்துல இவர் ராமதாஸ் வந்து பாமகவுடைய நிறுவனரான அவர் தானே கட்சியினுடைய தலைமை பொறுப்பை ஏற்பதாக பகிரங்கமா அறிவித்தது மட்டும் இல்லாம அன்புமணியை தலைவர் பதவியிலிருந்து நீக்கி செயல் தலைவர் அப்படிங்கிற ஒரு பதவியை கொடுத்திருக்காரு. செயல் தலைவர் என்பது வேற ஒரு டம்மி தான். கிட்டத்தட்ட தலைவர் எடுக்கிற முடிவுக்கு கட்டுப்பட்டு ஆக வேண்டும் என்கிற சூழல் தான். இதெல்லாம் பார்க்கும்போது கடந்த சில மாதங்களாக நீரு பூத்த நெருப்பு போல இருந்தது, இப்போ வெடிச்சிருக்கு அப்படின்னு நாம புரிஞ்சுக்கலாம். பல்வேறு அரசியல் நிகழ்வுகளுக்கு முடிவுகளுக்கு பாமக புதிய நிலைப்பாடு எடுக்கும் என்பதை புரிஞ்சுக்கலாம். பாத்தி நீங்க சொல்றது மாதிரி இந்த விஷயம் கூட்டணி தொடர்பான இடங்கள்லயோ அல்லது தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்திலேயோ எப்படி எதிரொலிக்கும்னு பார்க்கலாம். அதாவது இப்ப பாமக ஏற்கனவே அணி மாற போறாங்கன்ற அடிபட்டது. ஆனா அமித்ஷா வந்திருக்கும் போது ராமதாஸ் கொஞ்சம் சில சமயம் ப்ரோ பிஜேபி ஸ்டாண்ட் எடுப்பாரு. அன்புமணி ஒன்று கழகங்களோட இருப்பாரு. ஏதோ ஒரு நிலை மாறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதுவுமே நம்ம உடனடியா சொல்ல முடியாது. ஆனா பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரையில் அன்புமணி அநேகமாக வெளியேறுவதற்கான சூழல் உருவாகி வருவதாகத்தான் நாம கருத வேண்டியிருக்கும். கடந்த முறை நடந்த கூட்டத்திலேயே அவர் வந்து மாற்றான, அதாவது முகுந்தன் அப்படிங்கிற அவருடைய உறவினர் இளைஞர் அணி தலைவராக நியமிக்கப்பட்டதை கடுமையாக ஆட்சேபித்து மேடையிலே பேசினார் அன்புமணி. அதற்கு கோவப்பட்ட பாமக நிறுவனர் ராமதாஸ் இஷ்டம் இருந்தா இது நான் தொடங்கிய கட்சி என்று சொன்னார். ஆக கட்சியை முழுக்க தன் வசம் எடுத்துக்கொள்வதற்கான முயற்சி அப்பவே தொடங்கிட்டாரு. அது கொஞ்ச நாள் சமரசமான கூட மறுபடியும் அப்படிதான் இருந்தது. அதே சமயத்துல அன்புமணி என்ன சொன்னார்னா, பனையூர்ல நான் ஒரு அலுவலகம் தொடங்கியிருக்கேன், அங்க அவருடைய எண் என்ன, தொலைபேசி எண் இதுன்னு சொல்லி எல்லாரையும் வரவிட்டார் அவருடைய தொண்டர்களை. அதெல்லாம் பார்க்கும்போது பிளவுக்கு வழிவகுக்குமோ என்ற சந்தேகத்தை வலுப்படுத்துகிறது. எனக்குள் வந்து உங்களுடைய மிக விரிவான கருத்துக்களை பதிவு செய்வதற்கு நன்றி பாத்தி. தற்பொழுது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய இந்த உட்கட்சி விவகாரம் என்பது தமிழ்நாடு அரசியல் களத்தில் மிகவும் கவனம் பெறக்கூடிய ஒன்றாக மாறி இருக்கிறது. ஏனென்றால் உள்துறை அமைச்சர் அமித்ஷா தமிழ்நாட்டுக்கு வர இருக்கின்றார். கூட்டணியை வலுப்படுத்துவதற்கான வியூகங்களை பாஜக முன்னெடுக்கக்கூடிய நிலையில் பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய பாமகவினுடைய உட்கட்சி விவகாரம் என்பது அடுத்து என்னவாக எதிரொலிக்கும் என்கிற ஒரு பார்வையும் முன்வைக்கப்பட்டிருக்கிறது.